நம்ம வாழ்க்கை ஏன் மாற மாட்டேங்குது? உழைச்சாலும் முன்னேற்றம் ஏன் தெரியல? காரணம் வெளியில் இல்ல, நம்ம மனப்பழக்கங்களில்தான். இந்த வீடியோல வாழ்க்கையை முழுசா மாற்றக்கூடிய 7 முக்கியமான மனப்பழக்கங்களை உண்மை கதைகள் ஆழமான விளக்கத்தோட பகிரப்போகிறோம். நீங்க நல்ல மனுஷனா இருக்கலாம், உழைக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை அப்படியே ஒரே இடத்துல நிக்குதுன்னா பிரச்சனை உங்க திறமையில இல்லை, உங்க மனப்பழக்கங்களில்தான். இந்த வீடியோ முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு நாளா தவறவிட்டது இதுதானா அப்படின்னு நீங்களே உங்க வாழ்க்கையை கேள்வி கேட்பீங்க. ஏனெனில் இந்த 7 மனப்பழக்கங்கள் இல்லைனா வாழ்க்கை மாறவே மாறாது. சரி, வாங்க அந்த மனப்பழக்கங்கள் என்னவென்று பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம செல்ஃப் பவர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போகின்ற முதலாவது மனப்பழக்கம் என்னவென்றால் நான் மாற முடியும் என்ற நம்பிக்கை. பல பேரோட வாழ்க்கை ஒரே இடத்துல நிக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வாழ்க்கை பிடிக்கல, ஆனா மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் இல்ல. நான் இப்படிதான், எனக்கு இது செட் ஆகாது, நம்ம குடும்பமே இப்படிதான். இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இவை வாழ்க்கையை சங்கிலி போட்டு கட்டும் மனப்பழக்கங்கள். ஒரு மனிதன் மாறணும்னா முதலில் அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒப்புதல் வரணும். ஆமா, நான் மாற முடியும். நம்பிக்கை இல்லாத மனசு எவ்வளவு நல்ல வாய்ப்பு வந்தாலும் பார்க்காது. ஏனெனில் அது முன்பே தீர்ப்பு சொல்லிடும். வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிற முதல் இடம் வெளி உலகம் கிடையாது, உங்க மனசுக்குள்ளதான். நம்பிக்கை என்றது பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், இந்த ஒரு எண்ணமே போதும். இந்த மனப்பழக்கம் இல்லனா புத்தகம் படிச்சாலும் பயன் இல்ல, வீடியோ பார்த்தாலும் பயன் இல்ல, வாழ்க்கை மாறவே மாறாது. நாம பார்க்க போகின்ற இரண்டாவது மனப்பழக்கம் தோல்வியை பயமா இல்ல பாடமா பார்ப்பது. நம்ம சமூகத்துல தோல்வி அப்படின்னா அவமானம். ஆனா உண்மை என்னன்னா தோல்வி இல்லாம ஒரு வாழ்க்கையும் உயர்ந்ததில்லை. பல பேரு ஏன் முயற்சி பண்ண மாட்டாங்க தெரியுமா? தோத்துட்டா என்ன ஆகும், இந்த பயம்தான். ஆனா வெற்றி பெற்றவங்க மனசுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க தோல்வியை நிறுத்துற மாதிரி பார்க்க மாட்டாங்க, அதை பாடம் மாதிரி பார்ப்பாங்க. தோல்வி சொல்லும் செய்தி என்ன? இந்த வழி சரியில்லை, இன்னொரு வழி முயற்சி பண்ணு. இந்த மனப்பழக்கம் இல்லாதவன் ஒரு முறை விழுந்தாலே முழு வாழ்க்கையையும் நிறுத்திடுவான். ஆனா இந்த பழக்கம் உள்ளவன் விழுந்தாலும் எழுந்துக்குவான். ஏனெனில் அவன் மனசு சொல்லும், இது முடிவு இல்லை, இது பயிற்சி. வாழ்க்கை மாறணும்னா தோல்வியை எதிரியாக பார்க்கிற பழக்கம் போகணும், அதை ஆசானா பார்க்க கற்றுக்கணும். நாம பார்க்க போகின்ற மூன்றாவது மனப்பழக்கம் இன்றைய நாளை மதிப்பது. நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த வார்த்தை எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? வாழ்க்கையை மாற்ற நினைக்கிற பல பேரு எதிர்காலத்துல தான் வாழுறாங்க. ஆனா வாழ்க்கை நடக்கிறது இன்றுதான். இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளுற பழக்கம் வாழ்க்கையை மெதுவா கொன்றிடும். இன்றைக்கு ஒரு சின்ன மாற்றம் செய்தா அது உடனே பெரிய பலன் தராது, ஆனா நாளை ஒரு பெரிய வாழ்க்கையா மாறும். இந்த மனப்பழக்கம் இல்லாதவங்க எப்பவும் இப்படித்தான் சொல்வாங்க, சரியான நேரம் வரட்டும், பிறகு பார்க்கலாம். ஆனா உண்மை என்னன்னா சரியான நேரம் அப்படின்னு எதுவும் கிடையாது. இப்போ இருக்கிற நேரமே சரியான நேரம். இன்றைக்கு நீங்க உங்க மனசை எப்படி நடத்துறீங்க, அதுதான் நாளைக்கு உங்க வாழ்க்கை. ஒரு நாள் வீணானா அது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா தினமும் வீணானா முழு வாழ்க்கையே வீணா போயிடும். இந்த மனப்பழக்கம் இருந்தா
வாழ்க்கை மெதுவா ஆனாலும் நிச்சயமா முன்னேறும். நாம பார்க்க போகின்ற 4வது மனப்பழக்கம் மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்துவது. மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து உங்க வாழ்க்கையை குறைவா உணர்றீங்களா? அப்படின்னா உங்க மனசுல ஒரு விஷமமான பழக்கம் இருக்கு. ஒப்பிடுதல். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வேற, வலி வேற, நேரம் வேற. மற்றவங்க உச்சியை பார்த்து உங்க ஆரம்பத்தை ஒப்பிட்டா எப்பவும் தோல்விதான். மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காம போகுதா? அதுக்கு காரணம் உங்க வாழ்க்கை மோசமானது இல்லை, உங்க மனப்பழக்கம்தான். ஒப்பிடுதல். இது அமைதியா நுழைந்து நிம்மதியை முழுசா எடுத்துக்கிடும். மற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து நீங்க எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தா எப்பவும் குறைதான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் பின்னணி வேற, வலி வேற, பயணம் வேற. இந்த மனப்பழக்கம் இல்லாதவன் எவ்வளவு முன்னேறினாலும் திருப்தி அடைய மாட்டான். இந்த பழக்கம் போக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வாழ்க்கை சும்மா லைட்டா மாற ஆரம்பிக்கும். நாம பார்க்க போகின்ற 5வது மனப்பழக்கம் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்கும் மனம். ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்போ மாற ஆரம்பிக்குதுன்னா அவன் முதன்முறையா என் வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் நூ ஒத்திக்கிற நாளதான். பல பேரு என்ன சொல்வாங்க தெரியுமா? என் அப்பா அப்படித்தான், என் குடும்ப சூழ்நிலை இப்படிதான், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இவை எல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனா இந்த உண்மைகள் உங்க வாழ்க்கையை மாற்றாது. ஏன் தெரியுமா? ஏனெனில் இதில் பொறுப்பு இல்லை. பொறுப்பு ஏற்கிறதுன்னா தன்னை தானே குற்றம் சொல்றதல்ல, தன்னை தானே தண்டிப்பதும் அல்ல. தன்னிடம் சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறது. நான் தான் காரணம் என்று சொன்னா அதே நேரத்துல நான் தான் மாற்ற முடியும் என்றும் சொல்லிட்ட மாதிரிதான். இந்த மனப்பழக்கம் இல்லாதவன் எப்பவும் வெளியில காரணம் தேடுவான். அவன் வாழ்க்கை அவன் கையில இருக்காது, மற்றவங்க கையில இருக்கும். ஆனா இந்த பழக்கம் உள்ளவன் சின்ன விஷயத்துக்கும் தன்னை கேள்வி கேட்பான். நான் என்ன வேற மாதிரி பண்ணி இருக்கலாம்? அந்த கேள்விதான் மனிதனை வளர்க்கும். பொறுப்பு ஏற்கும் மனசு வந்துட்டா புகார் குறையும், அழுகை குறையும், கோபம் குறையும். அதற்கு பதிலா தீர்வு வரும், தெளிவு வரும், துணிவு வரும். வாழ்க்கை கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் ஹெல்ப்லெஸ்ன்னு நினைக்கிற மனப்பழக்கம் போகணும். இந்த பழக்கம் இல்லனா வாழ்க்கை எப்பவும் யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு காத்திருக்கும். ஆனா வாழ்க்கையை காப்பாத்துறது யாரும் இல்ல, நீங்கதான். அடுத்து நாம பார்க்க போகின்ற 6வது மனப்பழக்கம் மனசுக்கு தினமும் நல்ல உணவு கொடுப்பது. நீங்க ஒரு நாள் சாப்பிடலன்னா உடம்பு சோர்ந்து போகும். பல நாட்கள் சாப்பிடலன்னா உடம்பு உடைந்து போயிடும். அதே மாதிரிதான் மனசும். மனசுக்கு தினமும் நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல நம்பிக்கை இவை கிடைக்கலன்னா அது மெதுவா சாக ஆரம்பிக்கும். பல பேருக்கு தெரியாமலே மனசு பசிக்கிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க மனசுக்கு கிடைக்கிறது எல்லாம் பயம், கவலை, ஒப்பிடுதல், தோல்வி நினைவுகள். இதையெல்லாம் தான் நாம் தினமும் ஊட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மனப்பழக்கம் இல்லாதவன் எப்பவும் சோர்வாயிருக்கும். ஏதாவது செய்யலாம் நினைப்பான், ஆனா மனசு ஒத்துழைக்காது. மனசு வலிமையா இருந்தாதான் உடம்பும் நகரும், வாழ்க்கையும் நகரும். மனசுக்கு உணவு கொடுக்கிறதுன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நல்ல எண்ணம், ஒரு நம்பிக்கை வார்த்தை, ஒரு அமைதியான நிமிடம். நான் முயற்சி பண்ணுறது சரிதான்,
நான் மெதுவா முன்னேறினாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி எண்ணங்கள் மனசுக்கு மருந்து. இந்த பழக்கம் இல்லனா வெளியில் எவ்வளவு வசதி இருந்தாலும் உள்ளே வெறுமைதான் இருக்கும். ஆனா இந்த பழக்கம் வந்துட்டா சூழ்நிலை மாறாவிட்டாலும் மனசு தாங்கும். மனசு தாங்கினா வாழ்க்கையும் தாங்கும். நாம இப்ப பார்க்க போகின்ற 7வது மற்றும் கடைசி மனப்பழக்கம் விடாமுயற்சி, நிறுத்தாம தொடருவது. பல பேரு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா பாதியிலேயே நின்றிருப்பாங்க. ஏன் தெரியுமா? பலன் சீக்கிரம் வரல. மனசு உடனே கேட்கும், இதனால் என்ன பயன்? இதெல்லாம் வேலை செய்யுதா? இந்த கேள்விகள் வந்த நாள்லதான் பெரும்பாலான கனவுகள் அடக்கம் செய்யப்படும். விடாமுயற்சி அப்படின்னா ஒரே வேகத்துல ஓடுவது கிடையாது. ஒரே உற்சாகத்துல இருப்பதும் கிடையாது. மனசு சோர்ந்தாலும் கால்கள் நடக்கணும். அதுதான் விடாமுயற்சி. இந்த மனப்பழக்கம் இல்லாதவன் உற்சாகம் இருக்கும்போது மட்டும் நல்லா நடப்பான். உற்சாகம் போனதும் நிறுத்திடுவான். ஆனா வாழ்க்கை உற்சாகத்தை பார்த்து பலன் தராது, தொடர்ச்சியை பார்த்துதான் தரும். விடாமுயற்சி உள்ளவனுக்கு வாழ்க்கை மெதுவா மாறும். ஆனா நிச்சயமா மாறும். இந்த பழக்கம் இல்லனா ஒவ்வொரு தடவையும் புதிய ஆரம்பம், புதிய நிறுத்தம். அதே இடம். ஆனா நிறுத்தாம தொடர்ந்தா ஒரு நாள் திரும்பி பார்த்தா நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா என்று நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாழ்க்கை மாறாதவங்க இல்லை, நடுவில நிறுத்திட்டவங்கதான். இந்த 7 மனப்பழக்கங்களில் 1வது இன்று உங்க வாழ்க்கையில வந்துட்டா மெதுவா, அமைதியா, ஆனா நிச்சயமா வாழ்க்கை மாறும். இந்த 7 மனப்பழக்கங்கள் ஒரே நாள்ல வராது. ஆனா இன்று ஒன்று தொடங்கினாலே போதும். வாழ்க்கை உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா இதை ஒரு நண்பருக்கு அனுப்புங்க. ஏனெனில் ஒரு மனம் மாறினா ஒரு வாழ்க்கை மாறும்.